நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து காரணி தேற்றம். இதுக்கு முன்னாடி நம்ம மீதி தேற்றத்தை பற்றி பார்த்தோம், அதாவது மீதிகள் கண்டுபிடிக்கிறத பற்றி. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காரணி தேற்றம்னா என்ன. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவையை கன்சிடர் பண்ணுறோம். பல்லுறுப்புக்கோவை என்ன வேணா இருக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x லைக் தட், எப்படி வேணா இருக்கலாம். ஒரு பல்லுறுப்புக்கோவையை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு படி கொண்ட ஒரு இன்னொரு பல்லுறுப்புக்கோவையால் டிவைட் பண்ண போகிறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு கடைசியில் வர ஆன்சர் வந்து 0, அதாவது வந்து மீதி வந்து 0ன்னு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த x மைனஸ் ஏங்கிறது என்ன அப்படின்னா கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவையோட ஒரு காரணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த 0ங்கிறது என்னன்னா கடைசியில் வர வேல்யூ P of E, அதாவது வந்து மீதி. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, P of Xங்கிறது ஒரு பல்லுறுப்புக்கோவை. அந்த பல்லுறுப்புக்கோவையை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏவால் டிவைட் பண்ண போகிறேன். அந்த வர மீதி என்னவா இருக்கணும் அப்படின்னா 0வா இருக்கணும். 0வா இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது என்னன்னா கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவையோட ஒரு காரணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து அதோட படி வந்து 1ஆகவும் இருக்கலாம், அதாவது வந்து கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவையோட படி வந்து 1ஆகவும் இருக்கலாம், இல்லை அதற்கு மேற்பட்டு x³ + 2x² இந்த மாதிரியும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ P of Aங்கிறது 0ன்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது வந்து ஒரு காரணி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது வந்து P of Xோட ஒரு காரணி அப்படின்னா கண்டிப்பாக P of Aங்கிறது 0வா தான் இருக்கணும். இது எப்படி ஆப்போசிட்டாக எடுத்துட்டாலும் கண்டிப்பாக இது ரெண்டும் வந்து காரிலேட், அதாவது வந்து காரிலேட் ஆகணும், ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ P of A 0 அப்படின்னு வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது ஒரு காரணி. அதே போல் எக்ஸ் மைனஸ் ஏ வந்து ஒரு காரணி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடைசியில் வர ஆன்சர் வந்து 0வா இருக்கணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து எதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல்லுறுப்புக்கோவை வகுத்தல் விதிப்படி இதை சால்வ் பண்ணியிருக்காங்க. அந்த விதியை நான் இங்கே எழுதுறேன். P of X equal to x minus a into Q of X plus P of A. அதாவது வந்து இங்கே P of Xங்கிறது ஒரு பல்லுறுப்புக்கோவை, ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது என்னன்னா கொடுத்துருக்கு, நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு வகுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து Q of Xங்கிறது என்னன்னா இங்கே ஈவு. Q of Xங்கிறது வந்து ஈவுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா P of Aங்கிறது எப்பவும் போல மீதி. ஸோ இது வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பல்லுறுப்புக்கோவையின் வகுத்தல் விதிப்படி நம்ம இந்த காரணி தேற்றத்தை வந்து சால்வ் பண்றோம். நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னேன், P of Aங்கிறது வந்து 0வா இருந்துச்சுன்னா என்ன, ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்ல P of Aங்கிறது நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து ரிவர்சல் ஆர்டர் தான். P of Aங்கிறது வந்து 0ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல P of Aங்கிறது மட்டும் 0ன்னு கொடுங்க. P of X equal to x minus a into Q of X. P of Aக்கு பதிலாக 0ன்னு கொடுங்க. அந்த மாதிரி 0 ஆகும் போது கண்டிப்பாக இந்த எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது என்னன்னா P of Xோட ஒரு காரணி அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். அதே போல இன்னொரு கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்தேன். என்ன சொன்ன, P of Aங்கிறது 0 ஆகும்போது கண்டிப்பா இந்த எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது ஒரு காரணின்னு சொல்லியிருந்தேன். அதுவே ஆப்போசிட் சைடு திருப்பி எடுக்கிற எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது வந்து ஒரு காரணி அப்படின்னா கடைசியில வர ஆன்சர் என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும். இப்ப நான் கொடுத்துருக்கிற இங்க வர மீதி என்ன பண்றேன் அப்படின்னா P of X equal to x minus a. நான் வந்து இந்த Q of X வந்து G of Xன்னு மாத்துறேன். பிகாஸ் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா நான் இந்த எக்ஸ் மைனஸ் ஏவை வந்து எடுத்துட்டு நான் சால்வ் பண்றேன். எப்பவுமே வந்து கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவை P of X எடுத்துப்போம், எதை யூஸ் பண்ணி நம்ம வகுக்க போறோமோ அதை G of X எடுத்துப்போம். அதனால நான் இங்கே G of Xன்னு எடுத்திருக்கேன். இங்கே எக்ஸுங்கிறது என்ன, எக்ஸ் மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எக்ஸுங்கிற வேல்யூ என்னவா கிடைக்கும், ஏன்னு கிடைக்குமா. ஸோ
ஸோ எங்கெங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே நீங்கள் ஏன்னு மட்டும் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. a minus a into g of a. So a minus a is nothing but 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. a minus aங்கிறது என்ன? 0 into g of a. 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் லாஸ்ட்ல வர ஆன்சர் உங்களுக்கு என்னவா இருக்க முடியும்? கண்டிப்பா 0வா தான் இருக்க முடியும். இப்போ நான் என்ன சொன்னேன்? எக்ஸ் மைனஸ் ஏ வந்து ஒரு காரணியா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைனல் வர ஆன்சர் வந்து 0வா தான் வரணும். ஸோ இங்க மொத்தமா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பி ஆஃப் ஏங்கிறது வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது ஒரு காரணி. அதுக்கு அப்படி ஆப்போசிட்ல எடுத்துக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது வந்து ஒரு காரணியா இருந்துச்சுன்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0வா தான் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆப்போசிட்ல எடுத்துக்கணும். ஓகே, இதுதான் வந்து காரணி தேற்றம். இங்க என்னென்ன முக்கியம் அப்படின்னா பி ஆஃப் ஏங்கிறது 0வா வந்தால் போதும் காரணி வந்து நம்ம சொல்லிட முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதவே பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஐடியா வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 3.13 என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் பிளஸ் 2 என்பது எக்ஸ் கியூப் மைனஸ் 4x² மைனஸ் 2x பிளஸ் 20 ஒரு காரணி என காட்டுது. நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி? காரணி அப்படின்னா கடைசியில் வர ஆன்சர் என்னவா இருக்கணும்? 0வா தான் இருக்கணும். நீங்க காரணின்னு கொஸ்டின்ல பார்த்துட்டீங்கன்னாவே காரணிங்கிறது வந்து 0ங்கிறது நீங்க ப்ரூஃப் பண்ணணும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவை எடுத்து எழுதிக்கோங்க. கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவை நீங்க என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 4x² மைனஸ் 2x பிளஸ் 20ன்னு எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க காரணி. நீங்க என்ன பண்ணணும்? இந்த பல்லுறுப்புக்கோவையோட ஃபைனல் ஆன்சர் வந்து 0ன்னு கொண்டு வந்தா போதும் நீங்க வந்து காரணியை ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இங்க வந்து எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்? இன்னொரு பல்லுறுப்புக்கோவை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க தாராளமா அதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை நீங்க என்ன எடுத்துக்கோங்க? எக்ஸ் பிளஸ் 2 எப்பவுமே எக்ஸ் வேல்யூ வேணும் என்ன பண்ணுவோம்? ஈக்குவல் டு 0ன்னு நம்ம போடுவோமா? ஸோ அதே போல போட்டுட்டு உங்களுக்கு இங்க என்ன தான் வேணும்? எக்ஸ் மட்டும்தானே வேணும். ஸோ எக்ஸை மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இன்னொரு சைடுக்கு நீங்கள் கொண்டு போயிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 2 இங்கே போகும்போது என்ன ஆகும்? -2ன்னு ஆயிடும். இப்போ வந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. அதில் எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூவை எடுத்துகிட்டு போய் நீங்க ஆஸ் யூஷுவல் ஈக்குவேஷன்ல வந்து நீங்க சப்ஸ்டியூஷன் பண்ணா போதும். என்ன கொடுத்துருக்காங்க? பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னன்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 4x² மைனஸ் 2x பிளஸ் 20. இப்போ வந்து எக்ஸுங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு இருக்குது ஆல்ரெடி. ஸோ அந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு மட்டும் போட்டால் போதும். எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு மட்டும் போடுங்க. -2 த ஹோல் கியூப் மைனஸ் 4 இன்ட்டு -2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒரு -2வை போட்டுக்கோங்க ப்ளஸ் 20. இதை நீங்கள் வந்து இப்போ 1 by 1 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா போதும். லாஸ்ட்ல வர ஆன்சர் 0வா இருக்குதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். இப்போ பவர்ல இருக்க வேல்யூ என்ன? கியூப்னு இருக்கா? எப்பவுமே ஒற்றைப்படையா இரட்டைப்படையா நீங்க செக் பண்ணணும். 3ங்கிறது என்ன? ஒற்றைப்படை. ஸோ கண்டிப்பா வர ஆன்சர் என்னவா இருக்கும்? மைனஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கும். 2 வந்து 3 வாட்டி போடுங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 என்ன வரும் உங்களுக்கு? 8ன்னு கிடைக்குமா? ஸோ 4 2s are 8ன்னு நீங்க அப்படியே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் -4 இன்ட்டு இங்க ஸ்கொயர் இருக்கு. 2ங்கிறது என்ன? ஒரு இரட்டைப்படை எண். ஸோ கண்டிப்பா பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். 2 வந்து 2 வாட்டி பெருக்குங்க. பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? 2 2 4ன்னு உங்களுக்கு கிடைக்குது. இது எல்லாத்தையும் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். ஈக்குவல் டு திருப்பி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணணும். -8
மைனஸ் 4 இன்ட்டு 4 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பெருக்கல் விதிப்படி மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ்ன்னு கிடைக்குமா? அதே போல தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் 20. இப்போ வந்து கூட்டல் குறியோடு இருக்கிறது எல்லாத்தையும் ஒட்டுக்கா கூட்டிக்கோங்க, மைனஸோடு இருக்கிறது எல்லாத்தையும் ஒட்டுக்கா கூட்டிக்கோங்க. 14 + 8 என்ன வரும்? கண்டிப்பாக 24 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 24, இங்கே வந்து பொதுவான குறியீடு மைனஸ். அதுக்கப்புறம் கூட்டல் குறியோடு இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. 20 + 4 24. இப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 24 - 24 என்ன வரும் உங்களுக்கு? கண்டிப்பாக 0வா தான் இருக்க முடியும். இப்போ எனக்கு வந்த ஆன்சர் வந்து 0ன்னு வந்துடுச்சு. நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும்? காரணிங்கிறது ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 0ன்னு வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ் + 2 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவின் ஒரு காரணி ஆகும். நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு வந்த ஆன்சர் 0ன்னு தான் வந்திருக்கு. அதனால நீங்கள் கடைசியில் எடுத்து எழுதும்போது எக்ஸ் + 2 என்பது x³ - 4x² - 2x + 20 ஒரு காரணி ஆகும் அப்படின்னு மட்டும் எழுதுனா போதும். ஸோ இதே போல இன்னொரு சம் பார்ப்போம். 3x - 2 என்பது 3x³ + x² - 20x + 12 ஒரு காரணியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக 0ன்னு வந்துச்சு அப்படின்னா காரணி, 0ன்னு வரல அப்படின்னா காரணி இல்லை. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவை எடுத்து எழுதிக்கோங்க. என்ன பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க? P of x equal to 3x³ plus x² minus 20x plus 12. இதுதான் கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவை. உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸோட மதிப்பு தெரியாது. ஸோ இன்னொரு பல்லுறுப்புக்கோவையை வச்சு நீங்கள் வந்து எக்ஸோட மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த மதிப்பை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? 3x minus 2 equal to 0 நம்ம எடுத்துப்போம். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ வேணும். ஸோ எக்ஸ் தெரியாத மதிப்பு ஒரு பக்கமும் தெரிஞ்ச மதிப்பு இன்னொரு பக்கமும் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸு கூட எந்த வேல்யூ இருந்தாலும் பரவாயில்ல, அது அப்படியே இருக்கட்டும். 3x equal to -2 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? +2ன்னு மாறுமா? ஸோ +2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 எப்படி இருக்கு? 3 multiplied by xன்னு தானே இருக்கு. 3 multiplied by x equal to 2. உங்களுக்கு இங்கே என்ன வேணும்? எக்ஸுங்கிற வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறும்? டிவிஷனாக தானே மாறும். ஸோ டிவைடட் பை 3. இங்கே எனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா எக்ஸுங்கிற மதிப்பு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2/3ன்னு கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவையை சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஸோ கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவை 0வா ஆயிடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து காரணியை ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. கிடைக்கலன்னா தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை. ஸோ P of x equal to 3x³ plus x² minus 20x plus 12. இதுதான் வந்து கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவை. இங்கே என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 2/3ன்னு போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 2/3. எக்ஸ் எங்கெங்க இருக்கோ அங்கே எல்லா பக்கமும் நீங்கள் 2/3ங்கிறது போட்டே ஆகணும். ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 2/3 the whole square minus 20 into எக்ஸுக்கு பதிலாக 2/3ன்னு போடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? இதை ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கான பதில் என்னன்னு உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 3ங்கிறது அப்படியே தான் இருக்கும். இங்கே என்ன பண்ணணும்? 2³ இருக்கு. 2³ என்ன? 2 வந்து 3 வாட்டி போடணுங்கிறது அர்த்தம். அதே போல இந்த கியூப்ங்கிறது வந்து நியூமரேட்டர், அதாவது பகுதிக்கும் பொதுதான், தொகுதிக்கும் பொதுவான வேல்யூ தான். அதனால வந்து ரெண்டு பக்கமுமே நீங்க 3 வாட்டி எடுத்துக்கோங்க. 3 × 3 × 3. சரிங்களா?
பிளஸ் இங்க என்ன இருக்கு 2/3 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. அதாவது வந்து பகுதியும் சரி தொகுதியும் சரி 2 வாட்டி நீங்க எழுதணும். ஓகே, மற்ற இருக்கிற வேல்யூஸ்ல நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து தொகுதியில் ஒரு 3 இருக்கு, பகுதியில் ஒரு 3 இருக்கு. அப்புறம் இந்த 3 நான் கேன்சல் பண்ணிக்கலாம் தானே. ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதுனா போதும். 2 2s are 4, 4 2s are 8 டிவைடட் பை 3 மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும் 9 பிளஸ் அதே போல மிச்சத்தையும் அதே போல பண்ணுங்க. 2 × 2 4 அகைன் 3 × 3 9 மைனஸ் திருப்பி இருக்கிறத வந்து மல்டிபிள் பண்ணுங்க. 20 × 2 என்ன வரும் உங்களுக்கு 40 டிவைடட் பை 3 மிச்சம் என்ன இருக்குது பிளஸ் 12ங்கிறதா மீதியா இருக்கு. ஸோ டினாமினேட்டட் பகுதியில வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நீங்க அதை 1ன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து டினாமினேட்டட் எல்லாமே வந்து ஒரே மாதிரியா இருந்தா தானே நீங்க வந்து தொகுதியை வந்து ஆட் பண்ண முடியும். இந்த பகுதியில் என்ன இருக்கு 9 9 3 1ன்னு இருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்த விட எது வந்து பெரிய வேல்யூ நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா 9 9 3 1 கம்பேர் பண்ணும்போது 9ங்கிற மதிப்பு தான் வந்து ஒரு பெரிய மதிப்பு. ஸோ அந்த மதிப்பை நீங்க வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு பகுதியில் வந்து 1 தான் வரணும் அப்படின்னா எனக்கு பகுதியில் வந்து 9 வரணும். ஸோ 9 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 9 கிடைக்கும்? கண்டிப்பாக 1 மட்டும்தான் இருக்க முடியும். நீங்கள் பகுதியில் 1 மல்டிபிள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தொகுதியும் அப்படியே தான் பண்ணணும். 8 × 1 8. திருப்பி எனக்கு இங்கே 9 தான் இருக்குது, ஆல்ரெடி 9 தான் இருக்கு. 9 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 9 கிடைக்கும்? 1 மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 9 கிடைக்கும். ஸோ பிளஸ் 4 × 1 4. ஆனால் இங்கே எனக்கு பகுதியில் என்ன இருக்கு? வெறும் 3 தான் இருக்கு. ஆனால் எனக்கு என்ன வேணும்? எனக்கு 9ங்கிற வேல்யூ தான் வேணும். ஸோ 3 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 9ன்னு உங்களுக்கு கிடைக்கும்? 3 3 3 are 9. பகுதியில் நீங்கள் 3 போட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொகுதியிலையும் 3 தான் போட்டு ஆகணும். ஓகே, இப்போ 40 × 3 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 120. அங்கேருந்து இருக்க சைன் எல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. கீழே இங்கே வந்து எனக்கு அடியில் எனக்கு ஒரே ஒரு 1 தான் இருக்கு. 1 கூட எதை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 9 கிடைக்கும்? 9 மல்டிபிள் பண்ணால் மட்டும் 9 கிடைக்கும். ஸோ பகுதியில் நீங்கள் 9ன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தொகுதியிலையும் நீங்கள் என்ன பண்ணணும்? 9ன்னு தான் நீங்கள் போடணும். இப்போ 12 × 9 என்ன கிடைச்சு உங்களுக்கு? 108ன்னு கிடைச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டல் குறிகளோட இருக்கிறது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கூட்டிக்கோங்க. அதை வச்சு மிச்சதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கூட்டல் குறியெல்லாம் கூட்டுறேன். 8 4 108 எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 120ன்னு கிடைக்குது. மிச்சதெல்லாம் அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. 120 - 120 டிவைடட் பை 9. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இங்கே போடுறேன். 120லேருந்து 120 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? கண்டிப்பா 0ன்னு தான் கிடைக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நியூமரேட்டர் அதாவது வந்து தொகுதியில வந்து 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டினாமினேட்டர் பகுதியில என்ன இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். தொகுதி 0வா இருந்துச்சு அப்படின்னா பகுதியில் எந்த நம்பர் இருந்தாலும் சரி கண்டிப்பா the final answer will be 0. ஓகே, ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? லாஸ்ட்ல p of x equal to 0ன்னு கிடைச்சிருச்சு. நீங்க என்ன ப்ரூஃப் பண்ணணும்? காரணின்னு தானே ப்ரூஃப் பண்ணணும். உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன? 0ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ கண்டிப்பா கொடுத்துருக்கிற 3x - 2ங்கிறது வந்து 3x³ + x² - 20x + 12 ஒரு காரணி ஆகும். காரணியான்னு கேட்டிருக்காங்க. நீங்க காரணி ஆகும் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. ஸோ கடைசியாக நீங்கள் எடுத்து எழுதிடணும். 3x - 2 என்பது 3x³ + x² - 20x + 12 ஒரு காரணியாகும் அப்படின்னு நீங்கள் எழுதுனா போதும். ஓகே, இங்கே நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவையில் எக்ஸுக்கு பதிலாக மதிப்பை கொடுத்து லாஸ்ட்டில் வர்றது 0மா இல்லையான்னு பார்த்துருக்கோம். 0ன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து காரணி ஆகும்னு நம்ம சொல்லிக்கலாம்.
இதே போல இன்னொரு மதிப்பு நம்ம பார்க்க போறோம். கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன, 2x³ - 6x² + mx. இங்க வந்து mங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாத மதிப்பு. அதுக்கப்புறம் கொடுத்துருக்க இன்னொரு காரணி x - 2 எனில் m இன் மதிப்பு காண்க. அவங்க காரணித்தான் சொல்லிட்டாங்க. கொடுத்திருக்க பல்லுறுப்புக்கோவையின் காரணி x - 2 எனில் கண்டிப்பா அது காரணி தான் அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப நம்மளுக்கு எந்த கவலையுமே இல்லைல்ல. கொடுத்துருக்கிறது அவங்களே காரணின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த ரைட் ஹேண்ட் சைடு 0ன்னு அஸ்யூம் பண்ணிட்டு எம்மோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்ளம்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, காரணி நீங்க கொண்டு வந்தீங்க, 0ன்னு கொண்டு வந்தீங்க, நீங்க அவங்களே காரணித்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன கவலை, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நீங்க பல்லுறுப்புக்கோவை p of x நீங்க எழுதிக்கணும். t 2x³ - 6x² + mx + 4. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்துல எல்லாத்தையும் வந்து எக்ஸுக்கு பல மதிப்பை போட்டு 0 நீங்களே கொண்டு வந்தீங்க. பட் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொடுத்துருக்க மதிப்பு 0 தான் அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்க. அதாவது வந்து p of x = 2x³ - 6x² + mx + 4 = 0 தான், காரணி தான் சொல்லிட்டாங்க. நீங்க இப்ப என்ன பண்ணணும், எக்ஸ்க்கு பதிலாக மட்டும் மதிப்பை போட்டுட்டு எம்மோட வேல்யூ மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். இப்ப நீங்க எப்படி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, கொடுத்துருக்கிற இன்னொரு பல்லுறுப்புக்கோவை இல்லைன்னா இன்னொரு காரணிகளை வச்சு நீங்க அவங்களே காரணி தான் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, ஸோ x - 2 = 0ன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்க எக்ஸ் வேல்யூ தான் வேணும். இந்த -2 இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும், +2ன்னு ஆயிடும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் எங்கெங்க இருக்கோ அங்க எல்லா பக்கமும் 2ன்னு போட்டா போதும். ஓகே, எக்ஸ் எங்க இருக்கோ அங்க மட்டும் போடணும். 2x³ - 6 2² + m × எக்ஸுக்கு பதிலாக மட்டும் போடுங்க +4 = 0. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மட்டும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எம்மோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம், 2 × 2வை 3 டைம் போடுங்க. 2 2s are 4, 4 2s are 8 -6 × 2 டைம்ஸ் 2 போட்டிங்கன்னா என்ன வரும், 2 × 2 என்ன 4 + m × 2ங்கிறது வந்து 2m நீங்கள் எழுதிக்கலாம். ஆர்டரை மாற்றினா எந்த தப்பும் இல்லை. ஸோ ப்ளஸ் 4 = 0. இப்போ திருப்பி என்ன பண்ணணும், நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். 8 × 2 16, 6 × 4 24 + 2m + 4 = 0. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், கூட்டல் இருக்க டேர்ம் எல்லாம் ஒரு வாட்டி போட்டுக்கோங்க. அப்போ கழிச்சல் இருக்க டேர்ம் எல்லாம் நீங்கள் இன்னொரு வாட்டி இது பண்ணிக்கலாம். இங்கே 16ங்கிறது ஒரு கூட்டல், இங்கேயும் வந்து ப்ளஸ் போடுங்கிறது கூட்டலில் தான் இருக்குது. 16 + 4 என்ன வரும் உங்களுக்கு, 20. மிச்சம் இருக்க நம்பர்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. இதை வந்து நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இம்ப்ளைஸ் 20லேருந்து 24 போக முடியாது. 24லேருந்து 20 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். 20 24 எது பெருசு, 24 தானே பெருசு. அதோட சைன் இங்க என்னன்னு இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ மைனஸ் நீங்க கண்டிப்பா போடணும். -4 + 2m = 0ன்னு நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு இங்க என்ன வேணும், எம்மோட மதிப்பு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ எம்எம் மட்டும் தெரியாத மதிப்பு லெஃப்ட் சைட்ல வச்சுக்கோங்க. இந்த -4 இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும், +4ன்னு மாறிடும். இந்த 2 × m எப்படி இருக்கு, 2 × mங்கிற ஆர்டர்ல தான் இருக்கு. ஸோ டோன்ட் வரி. நெக்ஸ்ட் 1 m மட்டும் லெஃப்ட் சைட்ல வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அது மட்டும்தான் வேணும். ஸோ = 4. இந்த ×2 இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும், /2ன்னு மாறுமா. இப்போ 4/2 வகுத்து சொல்லுங்க. 1 2s are 2, 2 2s are 4. ஏன்னா 2 டேபிள்ல 4 வந்து 2 வாட்டி 2 2s are 4 தான் கிடைக்கும். அதனால m = 2ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எனக்கு வந்து என்ன எம்மின் மதிப்பை காண்க அவங்க கேட்டாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், எம்மோட மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ இங்கேருந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2 ப்ராப்ளம் வந்து ஜீரோன்னு கொண்டு வந்தோம். இங்கே வந்து அவங்க ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், ஜீரோன்னு எடுத்துட்டு எம்மோட மதிப்பு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கடைசியாக நீங்கள் என்ன எடுத்து எழுதணும் அப்படின்னா, m = 2 அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக எடுத்து எழுதணும்.